இந்த கதை நார்சிசஸ் அப்புறம் எக்கோங்கிற வார்த்தைகள் எப்படி ஆங்கில மொழியில வந்துச்சுன்னு விளக்குற ஒரு பழங்கால கிரேக்க கதை. இதுல நார்சிசஸ் அல்லது நார்சிசிஸ்ட்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான ஆளுமை சிதைவு, அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் குறைபாடு இருக்கிறவங்க பொதுவாகவே ரொம்ப சுயநல சிந்தனைகள் மட்டுமே கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான அதீத சுயநலம் இருக்கிறவங்கள தான் நார்சிசிஸ்ட்னு கூப்பிடுவாங்க. எக்கோங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பிரதிபலிப்பு. இப்போ அந்த கிரேக்க கதையை பார்க்கலாம். நதிகளோட கடவுளுக்கும் ஒரு வன தேவதைக்கும் நார்சிசஸ் பிறந்த அப்போ அவனோட அம்மா ஒரு ஜோஷியக்காரர்கிட்ட ஆருடம் கேட்குறாங்க. அதுக்கு அவரு நார்சிசஸ் தன்னோட அழகான உருவத்தோட பிம்பத்தை எதுலையும் பார்க்காத வரைக்கும் தான் அவன் உயிர் வாழ்வான்னு ஆருடம் சொல்றாரு. நார்சிசஸும் தன்னோட உருவத்தை எதுலையுமே பார்க்காமலே வளர்ந்து ஒரு அழகான ஆண்மகனா மாறுறான். இது ஒரு புறம் இருக்க, கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி எக்கோங்கிற ஒரு வனதேவதை ஜூனோங்கிற ஒரு தேவி கிட்ட உதவியாளரா பணிபுரிஞ்சுக்கிட்டு வந்தான். அப்போ ஜூனோவோட கணவன் மற்ற வனதேவதைகளோட உறவுல இருக்கிற விஷயம் ஜூனோவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவகிட்ட கதைகளா சொல்லியே அவளோட கவனத்தை திசை திருப்பிட்டு வந்தான். ஆனா எதிர்பாராத விதமா திடீர்னு ஒரு நாள் அவ பண்ற துரோகம் தேவிக்கு தெரிய வரவே எக்கோ மற்றவங்க அவகிட்ட பேசுற கடைசி வார்த்தையை எதிரொலிக்கிறத தவிர வேற எதையும் பேச முடியாத மாதிரி அவ வாய் அடைச்சுக்கோன்னு ஒரு சாபத்தை போடுறான். அந்த சாபமும் பலிக்குது. இப்படியான சூழல்ல தான் எக்கோ நார்சிசஸை பார்க்கறான். அவனோட உருவத்தோட அழகுல மயங்கின எக்கோ அவனை உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இது நார்சிசஸுக்கு தெரிய வரவே தன்னோட தகுதிக்கு முன்னாடி அவ எதுவுமே இல்லைன்னு நினைச்ச நார்சிசஸ் அவளை ஒரு புழுவா கூட மதிக்காம ஒதுக்குனான். அவன்கிட்ட ஆசையா பேச நினைக்கும் போதெல்லாம் அவளோட கிளிய மாதிரியான மற்றவங்க பேசுற கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் எதிரொலிக்கிற இயலாமைக்காக அவளை அவமானப்படுத்தணும். இதனால மனசுடைஞ்ச எக்கோ அதை தாங்கிக்க முடியாம காடுகளுக்குள்ளேயும் குன்றுகள்லையும் வாழ ஆரம்பிக்கிறான். நார்சிசஸ் அவளை மட்டும் இல்லாம வேற பல இளம் பெண்களையும் ஆண்களையும் அவனை காதலிச்சதுக்காக அவமானப்படுத்தி புறக்கணிக்கிறான். நார்சிசஸ் தன்னோட காதலை கொடுக்குற அளவுக்கு இவங்க யாருமே தகுதியானவங்க இல்லைன்னு புறக்கணிச்சுட்டே இருந்தான். இதனால கோபம் அடைஞ்ச கடவுள்கள் அவன் காதலிக்கிற எதுவுமே அவனுக்கு கிடைக்காதுன்னு சபிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போன நார்சிசஸ் தண்ணி தாகம் எடுக்கவே குளத்துல நீர் இருந்த கரையோரமா உட்கார்றான். அப்போதான் தண்ணீரோட பிரதிபலிப்புல தெரிஞ்ச அவனோட பிம்பத்தை முதல் முறையா அவன் வாழ்க்கையில பார்த்தான். இந்த மாதிரியான ஒரு அழகை தான் பார்த்ததே இல்லைன்னு அவன் பிம்பத்து மேலேயே அவன் காதல் கொள்றான். எந்த அளவுக்குன்னா அந்த காதல் அவனை நகரக்கூட விடாம அவனோட பிம்பத்தையே ரசிச்சபடி அங்கேயே இருக்க வச்சுச்சு. அவன் அந்த பிம்பத்தை எத்தனையோ முறை தழுவ பார்த்தும் அது முடியாம போகவே தன்னோட பிம்பம் மேலையான அவனோட மோகம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. நாட்கள் ஓடுது. நார்சிசஸும் தூக்கம் தண்ணி இல்லாம அங்கேயே படுத்திருக்கிறான். தன்னோட பிம்பத்துக்கிட்டயே பேசவும் ஆரம்பிக்கிறான். அவன் அதை எப்பவுமே பிரிய மாட்டான்னு, இறந்தாலும் அதோட சேர்ந்து கூடவே இறப்பான்னு முடிவெடுக்கிறான். அவனோட பரிதாப நிலைமையை கேள்விப்பட்ட எக்கோ அவனை பார்க்கறதுக்காக வர்றான். அவன் கிட்ட பேச எவ்வளவோ முயற்சிக்கிறான். ஆனா தேவி அவளுக்கு போட்ட சாபத்தோட பாதிப்புல எதுவும் பேச முடியாம வாயடைச்சு போய் நிக்கிறான். இந்த நேரத்துல நார்சிசஸ் தன்னோட மரணத்தை நெருங்கிட்டே இருந்தான். அவன் தன்னோட பிம்பத்தை பார்த்து கடைசியா ஒரு முறை தன்னோட காதலையும் அதை பிரிய போற வலியையும் சொல்லவே எக்கோவும் வேற எதுவும் சொல்ல முடியாம அதே வார்த்தைகளை சோகமா பிரதிபலிக்கிறான். சில நிமிஷங்கள்ல நார்சிசஸ் அங்கேயே விழுந்து தன்னோட உயிரை விடுறான். அங்க வந்த வனதேவதைகள் அவனோட உடம்ப பார்த்து புலம்புறாங்க. அவனோட இறுதி சடங்குக்கு தயார் பண்ணவங்க அவனோட உடல் இருந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல அவனோட உடலுக்கு பதிலா ஒரு பூ ஒண்ணு இருந்துச்சு. அந்த பூ தான் நார்சிசஸ்ன்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. இப்படி தன்னைத்தானே ஏதோ மற்றவங்களை விட உயர்வானவங்கன்னும் முக்கியமானவங்கன்னும் நினைச்சு அடுத்தவங்க தன்னோட அன்புக்கு தகுதியானவங்க இல்லைன்னு ஒதுக்கிக்கிட்டே போறவங்க இறுதியா இறக்கும்போது ஆறுதலா உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம தனிமேல தான் இறக்கணுமோ? யோசிச்சு பாருங்க.